இன்னொரு ஆய்வு என்ன, இது அரசு ஆய்வு இல்ல, நமக்கு தெரிகிற ஆய்வு. அதிகமா இன்றைக்கு ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் அதிகமா படிச்சாங்களா இப்ப அதிகமா படிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பெண்கள் தான் ரொம்ப படிச்சவங்க. அவங்க தான் பேராசிரியர்கள் அப்படி ஆயினாங்களா? இப்பதான் படிக்கிறாங்க. ஆண்களோ பெண்களோ யாரை கேட்டாலும் அப்ப எஸ்எஸ்சி 8ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டுடுவாங்க. இப்போ உள்ளவங்க OL A லெவல் முடிக்கிறான். அந்த அளவுக்கு படிக்கிறாங்க. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிவோர்ஸ் கூடயா இப்ப டிவோர்ஸ் கூடயா? எப்பப்பா டிவோர்ஸ் கூட? ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி கூட இப்ப கூடன்னு பாத்தீங்கன்னா இப்பதான் கூடன்னுவீங்க. அது எப்படி? படிக்காதவனுக்கு நாகரிகம் தெரியாது, சண்டை பிடிப்பா ரெண்டு பேரும். ஏதாவது உனக்கு ஒரு ஏதாவது நடந்தாலும் அடிச்சிருமா, படிக்கலப்பா காட்டு மிராணி மாதிரி நடப்பான் அப்படின்னு சொல்லுவீங்க. இவங்க படிச்ச ஆட்களாச்சே, இவங்க கணவன் மனைவியா வாழணுமே, எக்கச்சக்கமா பாட புத்தகம் கொடுத்தாங்களே, அவ்வளவு படம், எல்லா படத்திலையும் கணவன் மனைவி தான் தலைப்பு. காதலிப்பது எப்படி, காதல் என்றா என்ன, காதல்லே மூழ்குவானே. என்ன ஆச்சரியம்டா, அதை நடிச்ச எவனுமே வாழல. அவ்வளவு பேரும் டிவோர்ஸ். இப்ப என்னண்டா, ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் ஆகுது? ஏன் ஆகுது தெரியுமா? இன்றைக்குள்ள ஒரு ஆம்பளைய போய் தைரியமா ஒரு பெண் பிள்ளைக்கு கொடுக்க இயலாது. ஏன் கொடுக்கல? இவனும் அப்செட். அவக்கு ஒரு சித்தாந்தத்தை கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? வேர்ல்ட்ல நிறைய சித்தாந்தங்கள் இருக்குது. அந்த சித்தாந்தங்கள் சமூகத்துக்குள்ள கடத்தப்படணும். கடத்தப்பட்டால் தான் பிசினஸ் நடக்கும். சில்ட்ரன் டே ஒன்று கொண்டாந்து உள்ள போட்டாதான் பிசினஸ் நடக்கும். அதை செலிப்ரேட் பண்றது இப்படித்தான் போட்டாதான் அதை செலிப்ரேட் பண்ணுவான். மதர்ஸ் டே தெரியுமான்னு கேட்பான், 11/11 என்ன சரி ஒன்று போட்டு அதை கலாச்சாரமா மாற்றணும். என்ன பண்றான் தெரியுமா? அதுல நிறைய சித்தாந்தங்கள் இருக்கு. அதை படித்தால் புரியும். ஒரு சமூகம் அழிஞ்சு குட்டிச்சோர் ஆகிரும். நம்ம வீட்டில் அது சாதாரண என்டர்டெயின்மெண்ட். உமா சொல்லுவாங்க, ஒரு சின்ன குடும்ப கதை தானேப்பா இது, குடும்ப கதை. ஒரு சித்தாந்தம். அமெரிக்கா அழிஞ்சு குட்டிச்சோர் ஆகுறதுக்கான காரணம் என்ன? ஐரோப்பா. இப்போ உங்களுக்கு உங்க ஃபேமிலி ஆட்கள் இருப்பாங்களே, உங்க யாராவது நண்பர்கள் இருப்பாங்க, ஃபோன் போட்டு கேளுங்க யூகே சிச்சுவேஷன் எப்படின்னு கேளுங்க. அங்க எப்படி வாழ்றாங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த எப்படி லிவிங் டுகெதர். இவர் ரெஸ்டாரண்ட்ல அவர் பில்ல, அவர் எடுத்த பர்கருக்கு அவர் பே பண்ணுவார், இவங்க அவங்க எடுத்த பர்கருக்கு அவங்க பே பண்ணுவாங்க. என்னப்பா நடக்குது இது? வீட்டு கூலி அவர் பாதி இவர் பாதி. என்னப்பா நடக்குது? லிவிங் டுகெதர். எங்க ரெண்டு பேருக்கும் வாழ முடியுது, இப்ப வாழ்றோம். வாழ விருப்பம் இல்லை, நீங்க போங்க நான் போறேன்றான். அப்படி கண்டுபிடிச்சிங்களா? ஏன் மனிதன் ரெண்டு பேர் எப்படி வாழ்வது என்ற பிரச்சனை. வாழ முடியல, கல்யாணமே வேணான்றான். ஏன்னா முடிக்கிறவன் டிவோர்ஸும் சண்டையும். படித்தவனால் ஏன் முடியலன்னு கேட்டா ஒரு சித்தாந்தத்தை கையில் எடுத்தார்கள். அந்த சித்தாந்தம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு எதிராக எடுத்தாங்களோ தெரியல, அழிஞ்சு குட்டிச்சோர் ஆயினாங்க.